ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் அப். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப டேஸ்டான ஒரு பழத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பழத்து பேர் பனம்பழம். நிறைய கிராமத்து சைடெல்லாம் வந்துட்டு இது அதிகமாக சாப்பிடுவாங்க. இந்த பழம் வந்துட்டு நம்ம நொங்கு இருக்குது இல்லைங்களா, அது வந்து நல்லா பழுக்க விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம இந்த பனம்பழம் வந்து அப்படியே சாப்பிட்ற கண்டிஷனுக்கு வந்துடும். இது நல்ல தேர்ன பழம் அப்படின்னு சொல்லி ஊர் சைடு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சும் சாப்பிட்லாம், அதே சமயம் நம்ம சுட்டும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம இந்த பனம்பழத்தை இட்லி பானையில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக கரும்பு சக்கரை போட்டு வேக வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். இந்த பனம்பழத்தை வந்துட்டு நம்ம ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா உள்ளே வெந்துடுங்க. இது வெளியே ஓடு கருப்பாகவும் உள்ள மஞ்சள் கலர்லேயும் இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான ஃப்ரூட் இது. இந்த பனம்பழத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் சி சத்து, கால்சியம், அப்புறம் நீர் சத்து, கொழுப்பு சத்து, கெராட்டின் இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி இது வந்து நம்ம விட்டமின் ஏ, பீட்டா கெராட்டின் இருக்கிறதுனால நம்மளோட கண்ணுக்கும் வந்து ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இந்த பழத்தை வந்து இப்போ கட் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் பகுதியை வந்து நம்ம சாப்பிட்லாம். இந்த பழத்தில் பாதிக்கு மேலே வந்து சாப்பிடக்கூடிய கண்டிஷனில் தாங்க இருக்கும். இது வந்துட்டு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இதோ இந்த மாதிரி நிறைய நாரோடு இருக்குங்க. இது எல்லாமே வந்து சாப்பிடக்கூடிய பகுதி தான். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஃப்ரூட்டுங்க இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.